நண்பர்கள் அனைவருக்கும் ரெயின்போ விக்னேஷின் அன்பு வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம் உங்களெல்லாம் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லித்துவேனியா எம்பசி விசா க்ளோஸ்டுன்னு நம்ம டைட்டில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த சுச்சுவேஷன் நிறையா புரியும். எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிறைய நண்பர்கள் லித்துவேனியா நாட்டு வேலைக்காக பணத்தை கட்டி வச்சுருக்கீங்க. ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் க்ளோஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இருந்தாலும் இதை வெளிநாடுகள்லேருந்து மூவ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு மொத்தமாக லித்துவேனியா பூட்டு போட்டுருச்சு. ஓகே, இது என்ன, இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த லித்துவேனியா எம்பசியோட ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனால் யாராவது ஒருத்தர் ஏமாறாமல் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Took a walk through the garden, goddamn I feel like the Knicks. You would think my name is Derek, for all these roses I sniffed. I think I'm tripping off the fumes, focus not to fall over, need this way. ஓகே, நம்ம ஹிஸ்ட்ரி என்னன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். லித்துவேனியான்றது ஒன் ஆஃப் த செங்கன் கண்ட்ரி. செங்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய நாடுகளோட கூட்டமைப்பில் லித்துவேனியாவும் முக்கியமான ஒரு நாடு. நீங்கள் லித்துவேனியாவுக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக செங்கனில் இருக்க மிச்ச எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லித்துவேனியாவுக்கு ஜாப் வேகன்சிக்கு வர்ற இந்தியன்ஸோட எண்ணிக்கை முன்னாடி ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அது மூலயமா இந்தியாவிலேருந்து, அதுவும் பர்டிகுலராக நார்த் இந்தியாவிலேருந்து நிறையா பேர் லித்துவேனியாவுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்காங்க. என்ன ஒர்க்குக்கு மோஸ்ட்லி வாண்டட் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் டிரைவருக்கு தான் மோஸ்ட்லி வாண்டட் இருந்துச்சு. அதில் முன்னணி நிறுவனங்கள் நிறையா பேர் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ஹையர் பண்ணியிருக்காங்க. வந்தவங்க நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இந்த 2024 ஸ்டார்டிங்கில் லித்துவேனியா இந்தியாவில் விசா ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிருச்சு. என்ன ஸ்டாப் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூரோப்புக்குள்ளே செங்கன் கண்ட்ரிஸ்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒர்க்கருக்கு தரப்படக்கூடிய விசா லாங் டேர்ம் டி டைப் விசா. அதாவது இந்த விசாவை செங்கன் விசாவும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விசா மூலயமா நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த விசாவை வச்சு நீங்கள் செங்கனில் இருக்கிற மிச்ச 27 கண்ட்ரிஸ், இப்போ 2 கண்ட்ரி ஆடாக இருக்குது, மொத்தம் 29 கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் இலவசமாக போய்க்க முடியும், எந்தவித விசா இல்லாமல். இந்த ஒரு விசா இருந்தாலே போதும். ஸோ இதுக்கு முன்னாடி காலங்களில் நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்கில் லித்துவேனியா இந்தியாவில் விசா ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுது அப்படின்றத அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருச்சு. நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கிறதில்ல. ஸோ இந்தியாவில் இருக்கிற நிறைய ஏஜென்சிஸ் பக்கத்து நாடுகள்லேருந்து இருக்கிற லித்துவேனியா எம்பசி மூலயமா அப்பாயின்மெண்ட் எடுத்து அது மூலயமா நிறைய பேரை லித்துவேனியாக்குள்ளே ஹையர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்தெந்த நாடுகள் பர்டிகுலர்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேபாள், சிங்கப்பூர், துபாய், அதுக்கப்புறமா தாய்லாந்து. இன்னும் 2-3 நாடுகள் இருக்குது. பட் நமக்கு தெரிஞ்ச நாடுகள் இந்த நாடுகள் மூலயமா நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த விசா ப்ராசஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி துபாய், சிங்கப்பூர், அதுக்கப்புறமா தாய்லாந்து, நேபாள், இந்த மாதிரி பக்கத்து கண்ட்ரிகளில் போய் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க நிறையா பேர் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அங்கே இருக்கிற லித்துவேனியா எம்பசியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி கார்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கார்டு வாங்கி இந்தியா இந்தியாவிலேருந்து டிபார்ச்சர் ஆகிட்டு இருந்தாங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி லித்துவேனியா கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. என்ன வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா அதாவது ஒரு டேட் சொல்லிட்டாங்க, டிசம்பர் 1 வரைக்கும் எடுத்த அப்பாயின்மெண்ட்டுகளுக்கு அவங்க மட்டும் ஃப்ரீயாக நீங்கள் விசா அப்பாயின்மெண்ட்டை பண்ணிக்கலாம், விசா எடுத்துக்கலாம். ஆனால் ஆஃப்டர் டிசம்பர் 1 அப்புறமா இந்தியாவிலேருந்து யாரும் வெளிநாடுகளில் போய் விசா அப்பாயின்மெண்ட்டை எடுக்க முடியாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணிருச்சு லித்துவேனியா கவர்மெண்ட். இது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயுமே போட்டிருக்காங்க. நம்ம குரூப்லேருந்து யாராவது நீங்கள் லித்துவேனியாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃபோட லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். பிடிஎஃபை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதை ஏன் நம்ம ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த லித்துவேனியாவோட ஒர்க் ப்ராசஸில் எந்த ஏமாற்றங்களும் நடக்க கிடையாது. பட் ஆனால் ஃப்யூச்சரில் லித்துவேனியாவில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிடிஎஃபை அவங்கக்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி லித்துவேனியாவோட எம்பசி க்ளோஸ் ஆகிருக்கு, இந்தியாவிலையும் க்ளோஸ் ஆகிருக்கு, வெளிநாடுகள்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு, நீங்கள் எப்படி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து தருவீங்கன்றதை அவங்கக்கிட்ட கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பணத்தை கட்டுங்க. அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த வீடியோ போடுறோம். இது மூலயமா யாராவது நண்பர்கள் ஏமாறாமல் இருந்தாங்கன்னா அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போது கரண்ட்டாக விஎஃப்எஸ் பக்காவாக கிடச்சிக்கிட்டு இருக்க கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டில் வந்து ஹங்கேரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்லோவேனியா. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து விஎஃப்எஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விசா ப்ராசஸை வந்து இந்தியாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போலந்துக்கு சுத்தமாக விசா கிடைக்கிறது கிடையாது. இப்போ லித்துவேனியாவுக்கும் அதே நிலைமையாயிருச்சு. தயவு செஞ்சு வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி போய் வேலை பார்த்தவங்களோட கான்டாக்ட்ஸை எடுத்து விசாரிங்க. விசா ப்ராசஸ்லாம் கரெக்டாக நடக்குதா எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் நம்பர் இருக்குது, கீழே என் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் மோஸ்ட்லி வந்து இது ஒரு பெஸ்ட்டான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லித்துவேனியாவில் ஒரு கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லை ஹங்கேரியில் ஒரு கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களோட நம்பரை வாங்கி அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு உண்மையிலேயே அவங்க வந்து இந்த கம்பெனி இந்த கன்சல்டன்சி நல்லா பண்ணி தராங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுங்கள். இந்த லித்துவேனியாவோட எம்பசி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இது மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.